ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவையான அதே சமயம் ஈஸியா செய்யற மாதிரி ஒயிட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல காப்படி அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கீங்க. தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில ட்ரையா அரைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பிரியாணி மசாலா பவுடர் அப்லோட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஜாரில் தேங்காய் 4 சில்லு, பச்சை மிளகாய் 2 சேர்த்து தண்ணி விடாமல் மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் 50 ml ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் நாம அரைச்ச மசாலா பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீல வாக்கில் நறுக்கிய பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணுங்க. ஒயிட் பிரியாணி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷான புதினாவை பார்த்து ஆட் பண்ணுங்க. நான் ஒரு காப்படி அளவு அரிசி எடுத்திருக்கேங்க. ஸோ 2 காப்படி உலக்கு தண்ணி சேர்க்கிறீங்க. இதோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விடுங்க. இதோட தயிர் 2 ஸ்பூன் சேர்த்து கொதி வந்ததும் ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த ஒயிட் பிரியாணி லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டான ரெசிபிங்க. ரைஸ் பாதி அளவு வெந்ததும் நாம அரைச்ச கோகனட் பேஸ்ட இதோட சேர்த்து கிளறி விடுங்க. விசில் போடாம குக்கரை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி தேவையான அளவு முந்திரியை சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீல வாக்குல கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஆனியன் கோல்டன் ப்ரௌனிஷா வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரை ஓபன் பண்ணி ஒரு தடவை கிளறி முந்திரி ஆனியனை தூவி குக்கரை விசில் போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சிருங்க. இந்த ஒயிட் பிரியாணி லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டான ரெசிபிங்க. பிரஷர் போனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான ஒயிட் பிரியாணி ரெடி. இந்த ஒயிட் பிரியாணி அண்ட் பெப்பர் சிக்கன் காம்போ அல்டிமேட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பெப்பர் சிக்கன் கிரேவி அப்லோட் பண்றீங்க. இந்த மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா விஜி குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.